Father Patrick Payton drew the largest crowd in the history of San Francisco. I'd like to speak to you about a remarkable man, Father Patrick Payton. Father Patrick Payton. Patrick Payton. Father Patrick Payton. Father Patrick Payton. ஜெபமாலை அன்பு செய்யக்கூடிய நம்ம எல்லாருக்குமே கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு நபர் வணக்கத்துக்குரிய ஃபாதர் பேட்ரிக் பெய்டன். திருச்சபையின் வரலாற்றில் ஜெபமாலை பக்தியை பரப்பின புனிதர்களில் புனித டொமினிக், அருளாளரான ஆலன் டி லா ரோச், புனித மான்ஃபோர்ட், அருளாளரான பார்டோலோ லாங்கோ, இவர்களுடைய வரிசையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வணக்கத்துக்குரிய ஃபாதர் பேட்ரிக் பெய்டன். இவர் எந்த அளவுக்கு தேவமாதா மீது அன்பு கொண்டிருந்தார் அப்படின்னா, அவர் உலகமெங்கும் சென்று பல நாடுகளில் மக்களை தெருக்களிலும் மைதானங்களிலும் மில்லியன் கணக்கான மக்களை ஒன்று கூட்டி ஒன்றாக சேர்ந்து ஜெபமாலை ஜெபிக்க வைப்பார். இவர் எந்த அளவுக்கு தேவமாதா மீது அன்பு கொண்டிருந்தார், இவருக்கு அந்த அன்பினால் எவ்வளவு தைரியம் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னா, இவர் ஹாலிவுட் நட்சத்திர நடிகர்கள்கிட்ட போய் அவரோட சேர்ந்து தொலைக்காட்சி ப்ரோக்ராம்களிலும் வானொலி ப்ரோக்ராம்களிலும் வந்து அவரோட சேர்ந்து ஜெபமாலை ஜெபிக்க சொல்லி அழைப்பு விடுத்து அவர்களை வர வைத்து அவர்களோட ஜெபமாலை ஜெபிக்க வைத்தார். இந்த நடிகர்கள் எல்லாம் பெரும்பாலானவர்கள் கத்தோலிக்க அல்லாதவர்கள், ஏன் கடவுள் மீது நம்பிக்கையே இல்லாதவர்கள் கூட, ஏன் புனித அன்னை தெரசா இன்னும் மற்ற எல்லா பிரபலங்களையும் அவரோட அழைத்து ஜெபமாலை ஜெபிக்க வைத்து தொலைக்காட்சியிலும் வானொலிகளிலும் அப்படிப்பட்ட ஜெபமாலை ப்ரோக்ராம்களை அவர் ஒளிபரப்பு செய்தார். இந்த ப்ரோக்ராம்களுக்கு கர்தினால்களும், ஏன் அப்போ இருந்த அமெரிக்க ஜனாதிபதியாகிய ஹாரி எஸ் ட்ரூமன் கூட இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து முன்னுரை வரவேற்புரை கொடுத்தார். அவருடைய பிரசங்கங்கள் அவர் சொல்வதை கேட்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரள்வார்கள். அவர் பேசி கொண்டிருக்கும்போது மக்களுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வடியும். அவர் நடத்தின முதல் ஜெபமாலை பேரணி அல்லது ஜெபமாலை மாநாடுன்னு கூட சொல்லலாம். அது அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோ நகரத்தில் நடந்துச்சு 1961. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர், 1/2 மில்லியன் மக்கள் அந்த ஜெபமாலை பேரணியில் கலந்து கொண்டு ஒன்றாக சேர்ந்து ஜெபமாலை ஜெபித்தார்கள். அதே போல் உலகமெங்கும் பிரேசிலில், பிலிப்பைன்ஸில், இங்கிலாந்தில், அயர்லாந்தில், ஸ்பெயினில், ஆஃப்ரிக்காவில், தாய்லாந்தில், ஏன் இந்தியாவில் பாம்பேயில் கூட மில்லியன் கணக்கான மக்களை ஒன்று திரட்டி ஜெபமாலை ஜெபிக்க வைத்தார். அவங்க முடிச்சுட்டு போகும்போது குடும்ப ஜெபமாலை ஜெபிப்போம் அப்படின்ற உறுதிமொழியும் அவர்களை எடுக்க வைத்து அவர் அனுப்பிவிடுவார். இப்படி ஜெபமாலை மீது தீராத ஒரு ஆர்வமும் நம்பிக்கையும் வருவதற்கான காரணம் என்ன, அவருடைய வாழ்க்கையில் என்ன அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்துச்சு, எதனால் அவர் தேவமாதா மீதும் ஜெபமாலை மீதும் இப்படி நம்ப முடியாத, அசைக்க முடியாத ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு அன்பும் விசுவாசமும் ஒரு வெறித்தனமும் அவருக்கு வந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் அவருடைய வாழ்க்கையின் வரலாறுலேருந்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். Prayer is God's weakness and my strength. All I'm doing is trying to deneutralize the world and let them say yes or no, but they cannot say we never heard of it. You might be saying with your voice, Hail Mary, full of grace, but your heart is telling God just what I said. Dear God, I love you. கத்தோலிக்க திருச்சபையில் கிட்டத்தட்ட குடும்ப ஜெபமாலைன்ற கான்செப்டே முற்றிலுமாக அழிந்து போகிவிட்ட ஒரு நிலையில் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு வணக்கத்துக்குரிய ஃபாதர் பேட்ரிக் பெய்டனுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய வாழ்வு நமக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவும் முன்மாதிரியானதாகவும் பாடங்களை கற்றுத்தரக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது. நம்மள நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், த ஃபேமிலி தட் ப்ரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர், ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிற குடும்பம் ஒன்றாகவே இணைந்திருக்கும் அப்படின்ற இந்த ஒரு கூற்றை முதல்ல அறிமுகம் செய்ததே வணக்கத்துக்குரிய ஃபாதர் பேட்ரிக் பெய்டன் தான். ஒரு கத்தோலிக்க குடும்பம்னா அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக குடும்ப ஜெபமாலை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்டையே மிக பிரபலமாக்குனது உலகமெங்கும் சென்று இந்த வணக்கத்துக்குரிய ஃபாதர் பேட்ரிக் பெய்டன் தான். புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் II பிறகு அதிகமான மக்களால் உலக வரலாற்றில் நேரில் பார்க்கப்பட்ட ஒரு நபர் என்றால் அது வணக்கத்துக்குரிய ஃபாதர் பேட்ரிக் பெய்டனாக தான் இருக்க முடியும். அயர்லாந்து நாட்டில் கவுண்டி மேயோ அப்படின்ற இடத்துல ஜான் பெய்டன் மற்றும் மேரி வில்லட் அப்படின்ற தம்பதியர்களுக்கு 9 பிள்ளைகளில் 6வது பிள்ளையாக ஃபாதர் பேட்ரிக் பெய்டன் ஜனவரி 9ஆம் தேதி 1909 வருடம் பிறந்தார். ஃபாதர் பேட்ரிக் பெய்டனுடைய குடும்பம் ஒரு சாதாரண விவசாய குடும்பம் தான். ஆனால் ஃபாதர் பேட்ரிக் பெய்டனுடைய அம்மா அப்பா கல்யாண நாள் அன்னைக்கு முடிவெடுத்தாங்களாம்,
அவர்களுடைய குடும்பம் ஒரு ஜெபமாலை குடும்பமாக இருக்க போகுதுன்னு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அயர்லாந்தில் இருந்த எல்லா கத்தோலிக்க குடும்பங்களும் குடும்ப ஜெபமாலை செய்யும் வழக்கத்தை கொண்டிருந்தார்களாம். அதனால் என்ன பண்ணாங்களாம், ஃபாதர் பேட்ரிக் பேட்டனுடைய அம்மா ஒவ்வொரு நாளும் இரவு உணவு உண்டதுக்கப்புறம் எல்லா பிள்ளைங்களையும் ஒன்றா கூப்பிடுவாங்களாம். அவர்களுடைய அப்பா எல்லாருக்கும் முன்னாடி முழங்கால் படியிட்டு ஜெபமாலையை அவர் முன்னெடுந்து வழி நடத்துவாராம். எல்லா 9 குழந்தைகளும் அவங்க அம்மாவும் முழங்கால் படியிட்டு ஒன்றாக சேர்ந்து குடும்ப ஜெபமாலையை நைட்டு ஜெபித்து விட்டு ஒரு சந்தோஷமான, அன்பு நிறைந்த, அமைதியான, ஒற்றுமையான ஒரு குடும்பமாக அவருடைய குடும்பம் இருந்திருக்கிறது. ஒரு சில நாட்களில் இவங்க குடும்பத்தில் உண்பதற்கு உணவு கூட இருக்காதான், வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே அவங்க உண்ணு வாழ்ந்தாங்களாம். ஆனாலும் அவர்கள் தினமும் இரவு அவங்க எந்த ஒரு முணுமுறுத்தலும் இல்லாமல் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக குடும்ப ஜெபமாலை ஜெபிப்பார்களாம். பின்னாட்களில் அவர் கூறுவார், இந்த குடும்பத்தில் அவர் பிறந்தது தான் அவர் வாழ்நாளிலே கடவுள் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடையாக அவர் பார்ப்பதாக கூறுகிறார். ஏன்னா இங்கே இந்த குடும்பத்திலிருந்து தான் அவருக்கு ஆண்டவரையும் தேவமாதாவையும் அன்பு செய்வதற்கும் அவர்கள் மீது பக்தி கொள்வதற்கும் அவர் கற்றுக்கொண்டதாக அவர் கூறுகிறார். ஸோ ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் சின்ன வயசுலேயே ஒவ்வொரு நாளும் இவங்க குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிற இந்த ஜெபமாலை, இந்த ஜெபத்தினுடைய அர்த்தங்கள், அதன் ஆழங்கள், இந்த மறையுண்மையை தியானிப்பதனால அவருக்குள்ளேயும் அவருடைய குடும்பத்திலும் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், மாற்றங்கள், அனுபவங்களை இவர் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இவர் பார்க்குறாரு அவங்க குடும்பத்தினுடைய அந்த நாளினுடைய மொத்த மையமும் மொத்த கவனமும் இந்த இரவு குடும்ப ஜெபமாலையை மையமாக கொண்டு தான் இவருடைய குடும்பம் இயங்குவதை அவர் கூர்ந்து கவனிக்கிறார். இவருடைய குடும்பத்தில் நிலவிய அந்த அமைதி, அந்த மகிழ்ச்சி, அந்த அன்பின் பகிர்வு, அந்த ஒற்றுமைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் இந்த ஜெபமாலையை அவங்க தினமும் நைட்டு ஜெபிக்கிறது தான் அப்படின்றத அவர் கூர்ந்து கவனித்து அதை அவர் புரிந்து கொள்கிறார். ஒரு முறை இவர் சின்ன வயசில் இருக்கும்போது பக்கத்து கிராமத்தில் உருளைக்கிழங்கு சேகரிப்பதற்கு உதவிக்காக இவரை கூப்பிட்டப்ப இவர் அந்த வீட்டில் போய் தங்கியிருந்தாராம். அந்த விவசாயியோட வீட்டில் இவங்க வீட்டில் பண்ணுவது போல் இரவு உணவை உண்டதுக்கப்புறம் அவங்க ஜெபமாலை ஜெபிக்காத பார்த்து இவர் ஆச்சரியத்துக்குள்ளாகிறார். அப்போது அந்த குடும்பத்தினுடைய தலைவர்கிட்ட ஜெபமாலையினுடைய அந்த வல்லமை பற்றியும் அதனுடைய மகத்துவத்தை பற்றியும் இவர் எடுத்து கூறி அன்றிலிருந்து அவர்கள் ஜெபமாலை ஜெபிக்க அவர் வலியுறுத்தினார். அந்த குடும்பமும் தினமும் இரவு ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். இவர் தங்கிவிட்டு திரும்ப இவர் வீடு திரும்பினதுக்கப்புறமா அந்த குடும்பம் தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தாங்களாம். அதனால் நம்ம பார்த்தோன்னா தெரியும், அவருடைய வாழ்க்கையில் அந்த வீட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் சின்ன வயசுலேயே ஜெபமாலையின் வழியாக கொண்டு வந்திருக்காரு. ஃபாதர் பேட்ரிக் பேட்டனிடம் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருடைய விசுவாசம் அசைக்க முடியாத ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு விசுவாசமாக இருந்தது. கடவுள் அந்த ஒரு கொடையை அவருக்கு கொடுத்திருந்தார். அவர் ரொம்ப தாழ்ச்சியான ஒரு மனிதர், அதே நேரத்தில் கூச்ச சுபாவம் உடையவராகவும் இருப்பார். அதிகம் பேச மாட்டார். ஆனால் விசுவாசை பொறுத்தவரையில் அல்லது ஜெபமாலையை பொறுத்தவரை, ஜெபத்தை பொறுத்தவரை, கடவுளை பொறுத்தவரை அவர் தைரியமாக பேசுவார். அதே நேரத்தில் கடவுள் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அரும் கொடை என்ன அப்படின்னா, அவர் பேசினார். விசுவாசத்தை பொறுத்தவரை, ஜெபத்தை பொறுத்தவரை அவர் பேசினார் அப்படின்னா மக்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு உற்சாகம் அடைந்து அவர்கள் மனமாற்றம் அடைந்து ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி அழகாக சென்று கொண்டிருந்த அவருடைய வாழ்வில் அவர் 9 வயது இருக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 4வது வகுப்பு படிக்கும்போது அவருடைய நண்பர் ஒருவர் அவரை பீட சிறுவராக, ஆல்டர் பாயாக சேவை செய்வதற்கு அவரை அழைத்து சென்றார். அப்போது அவர் பீட சிறுவராக அந்த பீடத்தில் அவர் பணி செய்து கொண்டிருக்கும்போது தான் அவருக்கு குருவானவராக ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றுகிறது. அவர் தொடர்ந்து திருப்பலிகளில் பணியாற்ற பீட சிறுவராக சேவை செய்ய மறையுரைகளை கேட்க தியானங்களில் பங்கெடுக்க அவருக்கு இந்த எண்ணம் தோன்றிய, இந்த குருவானவராக ஆக வேண்டும் என்ற எண்ணம் வலுவடைந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 17 வயது, அவர் கிட்டத்தட்ட 12வது வகுப்பு படிக்கும்போது அவர் இரட்சகர் சபை மற்றும் கப்புச்சின் சபை மற்றும் ஆப்பிரிக்காவின் மிஷினரி சபைகளுக்கு அவர் கடிதம் எழுதி குருமடங்களில் குருவானவராக சேர வேண்டும் என்று அவர் விருப்பம் தெரிவிக்கிறார். ஆனால் அவர் படிப்பில் அந்த அளவுக்கு அவர் கலை தேர்ந்தவராக இல்லாதது அப்படின்றதுனால அவருடைய எல்லா விண்ணப்பங்களும் புறக்கணிக்கப்படுகிறது. மனமுடைந்து போன ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் அவருடைய சகோதரரை அழைத்து கொண்டு அமெரிக்காவுக்கு சென்று ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கொள்ளலாம் என்ற முடிவு எடுக்கிறார். அவர் அயர்லாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்னாடி ஃபாதர் பேட்ரிக் பேட்டனுடைய அப்பா அவரை அழைத்து சென்று வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறைக்கு அவரை கூட்டிகிட்டு போய் ஆண்டவருடைய திருஹிருதய படத்துக்கு முன்னாடி அவரை முட்டி போட வைத்து ஃபாதர் பேட்ரிக் பேட்டனுடைய அப்பா அவரை பார்த்து சொன்னாராம், நீ அமெரிக்காவுக்கு போக போகிற, அங்கே உன்னுடைய பரிசுத்தத்துக்கும் உன்னுடைய கிறிஸ்தவ கத்தோலிக்க விசுவாசத்திற்கும் இடரலாக பல விஷயங்கள் இருக்கும். நீ உன்னுடைய விசுவாசத்தை அங்கே இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவரிடம் வாக்குறுதி வாங்கி கொண்டு தான் அவரை அனுப்பிவிட்டாராம்.
ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் பின்னாட்களில் கூறுவார், அவங்க அப்பாவுடைய இந்த வார்த்தைகள் விசுவாசத்தை இழந்து போகக்கூடாதுன்னு சொல்லி வாக்குறுதி கேட்ட அந்த வார்த்தைகள் அவருடைய இதயத்தில் மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதாக அவர் குறிப்பிடுகிறார். அமெரிக்கா வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் பல நாட்கள் வேலை தேடியும் பல இடங்களை தேடியும் அவருக்கு வேலை கிடைக்கவில்லையாம். அப்புறம் இறுதியாக அங்கிருந்த மறை மாவட்ட இந்த ஆலயத்தில் இருந்த குருவானவர் மான்சினியர் கெலி அவருக்கு ஆலயத்தையும் ஆலய வளாகத்தையும் பராமரிக்கும் வேலையை அவருக்கு கொடுத்தாராம். அவர் அந்த வேலையை ஏற்று செய்து கொண்டிருக்கும்போது அமைதியில் அவர் ஜெபிக்கும்போது திரும்பவும் குருவானவராக ஆக வேண்டும், அதுவும் மறைபரப்பு செய்யக்கூடிய ஒரு மிஷினரி ப்ரீஸ்டாக அவர் ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணம் திரும்பி அவருடைய எண்ணத்தில் தோன்ற ஆரம்பிச்சுதான். அப்போது அந்த பங்குக்கு தியானம் வழங்க வந்த ஹோலி கிராஸ் பரிசுத்த திருச்சிலுவையினுடைய சபை சார்ந்த குருக்கள் அங்கே வந்து தியானம் கொடுத்தது அவருடைய இதயத்தை பாதித்து அந்த ஹோலி கிராஸ் சபையிலேயே அவர் வந்து குருவானவராக ஆவதற்காக அவர் விண்ணப்பம் செய்தாராம். அவருடைய விண்ணப்பம் இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் நோட்ரடம் பல்கலைக்கழகத்திற்கு பயிற்சிக்காக அனுப்பி வைக்கப்பட்டாராம். அவர் கூறுகிறார், இன்னொரு குடும்பம் ஜெபமாலையை ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை நான் திரும்பவும் கண்டுபிடித்து விட்டேன் என்று அவர் கூறுகிறார். ஏன்னா நோட்ரடம் பல்கலைக்கழகத்தில் அவர்கள் தினமும் ஜெபமாலை ஜெபிக்கும் வழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்தார்களாம். நோட்ரடம் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டத்திற்கான படிப்பை முடித்துவிட்டு அவர் இறையியல் தியாலஜிக்கான அந்த படிப்பை அவர் படிக்க துவங்கினார். இதை அவர் படித்து கொண்டிருக்கும்போது அவருடைய குருத்துவ கனவு கிட்டத்தட்ட நிறைவேறப் போகின்ற அந்த ஒரு தருணத்தில் தான் அவருடைய வாழ்வில் எதிர்பாராத ஒரு திருப்பு முனை நடந்தது. அவர் உடல்நல குறைவால் அவர் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுகிறார். நோட்ரடம் பல்கலைக்கழகத்தில் இருந்த அந்த ஒரு ஆஸ்பத்திரியில் அவர் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு ஆய்வின் முடிவு தெரிய வந்தது. அவருக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் டிபி நோய், டியூபர்குலோசிஸ் நோய் அவருக்கு இருப்பது கண்டறியப்பட்டது. மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் ஒன்று எவ்வளோ நாளைக்கு இருக்கிறீங்களோ அவ்வளோ நாளைக்கு நீங்கள் இருக்கலாம், அப்படி இல்லைனாக்க மிக ஒரு ரிஸ்கியான ஒரு அறுவை சிகிச்சை நீங்கள் செஞ்சு, ஆனாலும் அந்த அறுவை சிகிச்சையில் நீங்கள் குணமடைவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனால் அந்த அறுவை சிகிச்சையை நீங்கள் ஒன்று செய்து கொள்ளலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கிறீங்களோ அவ்வளோ நாள் நீங்கள் இருந்து கொள்ளலாம் உயிரோடு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லி கைவிரித்து விட்டார்கள். அப்போ ஃபாதர் பேட்ரிக் பேட்டனுடைய குடும்பத்தினர்கள் நண்பர்கள் எல்லாம் அவர் வந்து இந்த நோட்ரடம் ஆஸ்பத்திரியில் வந்து அவர் கிட்டத்தட்ட இறந்து போகும் தருவாயில் இருப்பதனால் அவரை வந்து பார்த்து விட்டு அவரோடு ஜெபித்து விட்டு எல்லாரும் வருத்தத்தில் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு நாள் அந்த நோட்ரடம் ஆஸ்பத்திரியில் ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் மனமுடைந்து அவருடைய அந்த படுக்கையில் அவர் இருக்கும்போது அவருக்கு இறையியல் கற்றுக்கொண்டு கொண்டிருந்த நோட்ரடம் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பேராசிரியர், ஒரு கத்தோலிக்க குருவானவர் அவரிடம் வந்து சொன்னாராம், பேட்ரிக் பேட்டன், நீ அயர்லாந்திலிருந்து விசுவாசத்தை கொண்டு வந்திருக்கிற, ஆனால் அந்த விசுவாசத்தை நீ பயன்படுத்த மாட்டேங்கிற. நீ 25 விழுக்காடு நம்பினா 75 விழுக்காடு தான் நீ பெற்றுக்கொள்வாய். நீ 50% நம்பினா 50% தான் நீ பெற்றுக்கொள்வாய். நீ 100% 100 விழுக்காடு நீ விசுவசித்து அந்த மாதாவுடைய கரத்தில் நீ கொடுத்தீன்னா ஆண்டவரிடம் கொடுக்க சொல்லி கண்டிப்பாக நீ விசுவசிப்பது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். வைக்கப்புல்களை எல்லாத்தையும் போட்டு அதன் மேலே மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குச்சை கொளுத்தி போட்டது போல் ஃபாதர் பேட்ரிக் பேட்டனுடைய விசுவாசம் திரும்பவும் பற்றி ஏறி ஆரம்பித்தது. 100 விழுக்காடு விசுவசித்து அதை மாதாவுடைய கரத்தில் கொடுத்து நம்பினா 100% அது நடக்கும்னு சொன்ன அந்த பேராசிரியனுடைய வார்த்தைகள் ஃபாதர் பேட்ரிக் பேட்டனுடைய விசுவாசத்தை பற்றி எறிய செய்தது. அவருடைய நண்பர்கள், அவருடைய அருள் சகோதரர்கள், சொந்தக்காரவங்க, அவருடைய குடும்பத்தினர்கள் எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் வர வைத்து அவருடைய ஆஸ்பத்திரி அறைக்கு வர வைத்து அவர் குணமடையணுன்ற அந்த ஒரே ஒரு கருத்துக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் அவருடைய மனசில் ஒரு சின்ன ஒரு வாக்குறுதி, ஒரு வேண்டுதலை அவர் வைத்தாராம். ஒருவேளை அவருடைய இந்த நோய் குணமடைஞ்சு அவர் குருவனவராக திருநிலைப்படுத்தப்பட்டார் அப்படின்னா அவருடைய வாழ்நாள் முழுவதும் தேவமாதாவுக்கு பக்தியை குடும்ப ஜெபமாலையின் வழியாக பரப்புவதற்காகவும் ஸ்தாபகம் செய்வதற்காகவும் உலகமெங்கும் சென்று இதை அவர் நிறைவேற்றுவதாக அவர் வாக்குறுதி கொடுத்தார். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டே வந்தது. மருத்துவர்கள் அவருடைய உடலை பரிசோதித்து பார்த்தபோது தெரிந்தது அவருடைய உடலில் அந்த டிபி நோய் இருந்ததற்கான எந்த ஒரு அறிகுறி கூட இல்லாத அளவுக்கு அவர் முழுமையாக குணமடைந்திருந்தார் அப்படின்றது மருத்துவர்களுக்கு தெரிந்து அவர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்து போய் இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்று அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் கூறுவார்,
தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு கைதியை போல நான் இருந்தேன். சாவை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். எனக்கு திடீர்னு நிறுத்தி கதவுகளை திறந்துவிட்டு நீ போய் ஒரு புது வாழ்க்கையை துவங்க அப்படின்னு சொல்லி அனுமதித்தது போல் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் கூறுவார். அப்பொழுதுதான் அவருடைய வாழ்வில் அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு முடிவை அவர் எடுத்தார். நான் மாதாவுக்கு வாக்குறுதி கொடுத்தது போல் இனி என் வாழ்நாள் முழுதும் அவர்களுக்கு பக்தியை பரப்பும் விதமாக உலகம் எங்கும் சென்று குடும்ப ஜெபமாலையை ஸ்தாபகம் செய்வேன் அப்படின்ற முடிவை எடுத்து அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத அவருடைய வாழ்வில் செயல்படுத்த அவர் துவங்கினார். அவர் திரும்பி நோட்ரடேம் பல்கலைக்கழகத்துக்கு வந்து அவர் இறையியல் படிப்பை அவர் தொடர்கிறார். அதன் பின் 2 வருடங்கள் கழித்து 1941 வருடம் ஜூன் 15ஆம் தேதி குருவானவராக அவர் திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதுக்கப்புறம் அவர் ஆல்பேனி அப்படின்ற இடத்துல நியூயார்க்கில் அங்கிருந்த ஹோலி கிராஸ் அருள் சகோதரர்களுக்கு அவர் குருவானவராக நியமிக்கப்படுகிறார். இந்த பணியை அவர் அங்கே நல்ல சிறப்பாக செய்து கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்தில் அங்கே பக்கத்திலேயே புனித ரோஸினுடைய ஒரு கல்லூரி இருந்ததாம். அந்த கல்லூரியில் ஒரு வானொலி ப்ரோக்ராம் அவங்க நடத்தி கொண்டிருந்தாங்களாம். அப்பப்போ ஜெபமாலையை பற்றி ஒரு சிறிய மறையுரைகளை வழங்குவது அவர் வழக்கமாக கொண்டார். அந்த மறையுரையும் நன்கு வரவேற்கப்பட்டது மக்களிடையே. இப்படி அவர் செய்து கொண்டிருந்த அவர் குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்ட அந்த முதல் வருடத்தில் அவர் தியானத்தில் இருக்கும்போது அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே, தேவ மாதா எனக்கு செய்த இந்த மிகப்பெரிய கொடைக்காக, எனக்கு இந்த திரும்பவும் புதிய ஒரு வாழ்வை கொடுத்த இந்த மிகப்பெரிய கொடைக்கு நான் திரும்பி எப்படி கைமாறு அளிப்பது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டிருந்தப்போ தான் அவருக்கு உணர்த்துதல் வந்ததாக அவர் கூறுகிறார். 10 மில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 100 லட்சம் குடும்பங்களில் குடும்ப ஜெபமாலையை ஸ்தாபகம் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு இலக்கை கடவுளிடமிருந்து உணர்த்துதலாக பெற்றுக்கொண்டதாக அவர் குறிப்பிடுகிறார். இந்த இலக்கை அடையும் விதமாக அவர் ஆயிரக்கணக்கான கடிதங்களை கர்தினால்களுக்கும் அமெரிக்க ஆயர்களுக்கும் அவர் எழுத துவங்குகிறார். இந்த மாதிரி குடும்ப ஜெபமாலைகளை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கடிதங்களை எழுப்புகிறார். நிறையா பங்குகளுக்கு சென்று ஜெபமாலை பற்றி எடுத்து சொல்லி குடும்ப ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களை ஜெபிக்க சொல்லி உறுதிமொழிகளை எடுக்க வைக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த அமெரிக்க ஆயர்கள், நீங்கள் ஏன் இதை பங்காக செஞ்சிகிட்டு இருக்கீங்க, இதையே மறை மாவட்ட அளவில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆயர்கள் அறிவுரை கூறி மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பங்கு மக்கள்களையும் ஒன்றாக திரட்டி அவர்களுக்கு ஜெபமாலை பற்றி எடுத்து கூறி ஜெபமாலை ஜெபிக்க வைத்து குடும்ப ஜெபமாலை துவங்க வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுக்க வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த ஒரு இலக்கை நோக்கி அவர் ஓடிக்கொண்ட போது எங்கே வந்துச்சு அப்படின்னாக்க, இங்கிலாந்து நாட்டில் லண்டனில் அவருக்கு இந்த ஜெபமாலை ஒரு பேரணியை நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே பெருந்திரளான மக்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு பேரணியாக அமைந்தது. அங்கிருந்த மக்களிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு ஃபீட்பேக்கை வைத்து கொண்டு அவர் திரும்பி வந்தபோது அவருக்கு தோன்றியது, இது வட அமெரிக்காவில் மட்டுமல்ல, உலகம் எங்கும் சென்று பல இடங்களில் பல நாடுகளில் இதே போன்று ஜெபமாலை மாநாடுகளையும் பேரணிகளையும் நடத்த வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ளே தோன்ற ஆரம்பிக்கிறது. ஜெபத்தில் ஆண்டவரிடமும் தேவமாதாவிடம் நன்கு ஆலோசனை செய்த பிற்பாடு அவர் உலகமெங்கும் சென்று இது போன்ற ஜெபமாலை பேரணிகளை மாநாடுகளை நடத்த ஆரம்பித்தார். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஏன் இந்தியாவில் கூட பாம்பேவில் நிறைய இந்து மற்றும் இஸ்லாமிய சகோதரர்கள் பங்கெடுத்த ஜெபமாலை மாநாட பேரணியை அவர் அங்கேயும் நடத்தி காட்டினார். எல்லா இடங்களிலும் குறைஞ்சபட்சம் 500,000, அதாவது 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம் வரைக்கும் அவருடைய அந்த பேரணிகளில் மக்கள் கலந்து கொள்வார்கள். அவர் பேசுவதை கேட்பதற்காக வருவாங்க. ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்துச்சு, ரொம்ப வல்லமையான செய்தி இருந்துச்சு. குடும்பத்தில் திரும்பவும் அமைதியும் மகிழ்ச்சியும் கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரே வழி, குடும்பத்தில் தினமும் ஜெபமாலையை ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கத்தோலிக்க விசுவாசம் மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஜெபமாலை திரும்ப ஜெபிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற அந்த வல்லமையான அவர்கிட்ட ஒரு ஆயுதம் இருந்தது. அந்த ஆயுதத்தை பயன்படுத்த எல்லாரையும், அவருடைய பேச்சை கேட்கிற எல்லாரும் உற்சாகமடைந்து ஊக்கமடைந்து குடும்பத்தில் ஜெபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், கிட்டத்தட்ட 28 மில்லியன் மக்கள், அதாவது 280 லட்சம் மக்கள் ஃபாதர் பேட்ரிக் பெய்ட்டனை நேரில் பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக. கிட்டத்தட்ட புனித 2வது ஜான் பால் II பிறகு அதிகமான மக்கள் உலக வரலாற்றில் ஒரு நபரை நேரில் சந்தித்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ஃபாதர் பேட்ரிக் பெய்ட்டனுக்கு தான் இருக்கிறதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள்.
இது ஒரு பக்கம் இருக்க, ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் இன்னும் அதிகமான குடும்பங்களை சென்றடைய வேண்டும் இந்த ஜெபமாலைன்ற இந்த செய்தி அப்படின்றதை அவர் உறுதிப்படுத்தும் விதமாக அவருக்கு ஏற்கனவே புனித ரோசன் கல்லூரியில் வானொலி ப்ரோக்ராம் வழியாக ஜெபமாலை பற்றி பேசுவது நிறைய மக்களை சென்றடையும் என்ற அந்த ஒரு புரிதல் நல்ல வரவேற்பு பெற்றதையும் அறிந்திருந்த ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் நியூயார்க் மாநகரத்துக்கு சென்று அங்கிருந்த வானொலி நிலையத்துக்கு சென்று அங்கே இருந்த கிறிஸ்தவம் அல்லாத ஒரு அங்கே வேலை பணியாற்றி கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் சென்று அவருக்கு ஏர் டைம் வேணும்னு கேட்டார். இந்த மாதிரி வானொலியில் ஜெபமாலை பற்றின ஒரு நிகழ்வை அவர் ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டப்ப அந்த பெண் சொன்னாங்க, நீங்கள் நினச்ச மாதிரிலாம் நம்ம நியூயார்க் மாநகரத்தினுடைய வானொலியில் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை நம்மளால் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு வேளை ஏதாவது மிகப்பெரிய ஹாலிவுட் நட்சத்திரங்களை கொண்டு வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு நான் நேரத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்னாங்களாம். அப்போ ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் என்னென்ன பண்ணார், உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு சொன்னப்போ பிங் கிராஸ்பி அப்படின்ற மிகப்பெரிய ஹாலிவுட் பாடகர் நட்சத்திரத்தை பரிந்துரை செய்தாராம். அந்த ஹாலிவுட் நட்சத்திரத்தை சென்றடைந்து ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் எப்படியோ அவரை பேசி அவரை இந்த வானொலி ப்ரோக்ராமுக்கு வரவேற்று விட்டாராம். அப்போது அந்த வானொலி ப்ரோக்ராம் முதல் முறையாக நியூயார்க் மாநகரத்தில் மக்கள் எல்லோரும் வானொலியில் அந்த நியூயார்க்கினுடைய பேராயர் முன்னுரை வழங்க அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாகிய ஹாரி எஸ் ட்ரூமன் வரவேற்பு உரையை வழங்க இந்த பிங் கிராஸ்பி ஜெபமாலை ஜெபிக்க மற்ற ஹாலிவுட் நட்சத்திரத்தினுடைய குடும்பத்தினர்கள் எல்லாரும் மீதி 10 மணியை முன்னிருந்து வழி நடத்த இந்த ஜெபமாலை முழுமையாக வானொலியில் ஒளிபரப்பப்பட்டு ஹாலிவுட் நட்சத்திரங்களும் அவர்கள் குடும்பத்தினர்களும் ஜெபமாலையை ஜெபிப்பது ஒளிபரப்பானது. அந்த ஜெபமாலை முடிந்ததுக்கப்புறம் ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் ஒரு வல்லமையான ஒரு மறைவுரையை ஜெபமாலை பற்றி வழங்கி குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அன்பும் திரும்பவும் மலர வேண்டும் என்றால் குடும்ப ஜெபமாலையை திரும்பவும் துவங்க வேண்டி அவர் கெஞ்சி கேட்டுக்கொண்டு அந்த ஒரு ப்ரோக்ராமை முடித்து வைத்தாராம். மக்கள் எல்லாரும் அமெரிக்க ஜனாதிபதியிலிருந்து ஹாலிவுட் நட்சத்திரங்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் இருந்து நியூயார்க்கினுடைய பேராயர்லேருந்து எல்லாருமே குடும்ப ஜெபமாலையை இப்படி வலியுறுத்தி வானொலியில் ஜெபமாலை ஜெபிப்பதை முதல் முறையாக நியூயார்க் மாநகரமே முதல் முறையாக கேட்டதை பார்த்த எல்லா மக்களும் அதிர்ச்சியில் ஆழ்ந்து போனார்கள். அவர்களுக்கு இது புதுமையாக இருந்தது. இப்படிப்பட்ட ப்ரோக்ராம் திரும்பவும் அவர்கள் வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். இது குடும்ப ஜெபமாலையின் வல்லமையை பற்றி மக்களுடைய மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதை கண்ட ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் ஒவ்வொரு வாரம் ஒரு முறையாவது இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமை செய்யணும் அப்படின்னா வாரம் ஒரு முறை ஒரு ஹாலிவுட் நட்சத்திரம் அவருக்கு தேவைப்படுவதை அவர் அறிந்தார். அப்போ மற்ற ஹாலிவுட் நடிகர்களை போய் சந்திக்கணும் அப்படின்னாக்க லாஸ் ஏஞ்சலஸில் ஹாலிவுட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் தெரிந்து கொண்டார். அப்போ அவர் டிக்கெட் வாங்கி கொண்டு லாஸ் ஏஞ்சலஸுக்கு சென்று யாரையுமே அவருக்கு தெரியாதான் அவர் அங்கேருந்த ஒரு பேராலயத்தில் போய் அவர் பாட்டுக்கு முழங்கால் படிட்டு ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருந்தாராம். அப்போ அந்த பேராலயத்தினுடைய பங்கு தந்தை அங்கே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவரும் அயர்லாந்திலேருந்து வந்தவர் அப்படின்றத அறிந்து கொண்ட இந்த ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் ஜெபமாலை பற்றி கூறி அவர் எதற்காக வந்தார் அப்படின்றத கூறி அவரிடம் உதவி கேட்டாராம். அப்போது அந்த பேராலயத்தினுடைய பங்கு தந்தை அங்கேருந்த லோக்கல் பங்கில் எங்கே அதிகமான நடிகர்கள் கோயிலுக்கு வருவாங்களோ அந்த ஒரு பங்குக்கு ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் அனுப்பி வைத்தாராம். ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் அங்கே போய் அங்கே இருந்த எல்லா நட்சத்திரங்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் என்னுடைய ரேடியோ ப்ரோக்ராமில் வரீங்களா, என்னுடைய வானொலியில் ஜெபமாலை ஜெபிப்பீங்களா என்னோடன்னு சொல்லி கேட்டு ஒவ்வொருவரும் எப்படின்னு தெரியல கடவுளுடைய அருள்னால் அவர்களும் ஒத்துக்கொண்டு ஃபாதர் பேட்ரிக் பேட்டனுடைய இந்த வாரம் ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த ஒரு ஷோவில் அவர்கள் ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா நடிகர்களுமே அவர்களே போட்டி போட்டுக்கொண்டு நான் வரேன்னு சொல்லி எல்லாருமே வர ஆரம்பித்தாங்களாம். ஏன்னா ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் முதல் முறையாக அணுகுனது ஏதோ 3வது தர நடிகர்களால் ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய முதல் தர நட்சத்திரங்கள் லேடி யங், ரேமன் பர் அப்படின்ற மிகப்பெரிய அந்த நேரத்தில் கொடிகட்டி பறந்த ஹாலிவுட் நட்சத்திரங்களை அணுகி ஜெபமாலையை ஜெபிக்க சொல்லி அவர் விண்ணப்பம் செய்து அவர்களை கடவுளுடைய அருளாலும் உதவியாலும் ஒத்துக்கொள்ள வைத்து அவரோட வானொலியில் ஜெபமாலை ஜெபிக்க வைத்தார். இதோடு அவர் நிறுத்திவிடலை. 1950களில் தொலைக்காட்சி பிரபலமான போது தொலைக்காட்சிக்குள்ளும் அவர் நுழைந்து பல நடிகைகளை ஜெபமாலை ஜெபிக்க சொல்லி தொலைக்காட்சியிலும் அவர் ஒளிபரப்பு செய்ய ஆரம்பித்தார். ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் ஊடகம் எந்த அளவுக்கு மக்களை சென்றடைகிறது, அவருடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்த ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் ஜெபமாலையின் 15 மறையுண்மைகளையுமே அவர் காட்சி வடிவம் கொடுத்து அதை ஒரு படத்தை போல எடுக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்து அதற்கான தேவையான நிதி உதவிகளை அவர் கடவுளுடைய அருளை
உதவிகளையும் அவர் திரட்ட ஆரம்பித்தார். அப்போ ஹாலிவுட் நட்சத்திரங்களை அழைத்து அவர் ஆண்டவருடைய வாழ்வினுடைய அந்த மறை உண்மைகளை ஜெபமாலையில் எதெல்லாம் நம்ம தியானிக்கிறோமோ அதை ஒரு சின்ன குறும்படங்களை போல எடுத்து காட்சி வடிவம் கொடுத்து மக்கள் ஜெபமாலை ஜெபிக்கும்போது எதை தியானிக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு கல்வியை அறிவை அவர்களுக்கு புகட்டுவதற்காக இந்த குறும்படங்களை அவர் தயாரித்து அது மிகப்பெரிய வெற்றியை மக்களிடையே வரவேற்பையும் அது பெற்றது. மிகவும் கூச்ச சுபாவமுடைய ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் கடவுளுடைய திருவுளத்திற்காக கடவுளுடைய பணிக்காக அவருடைய சுபாவத்தையும் தாண்டி அவர் போய் மிகப்பெரிய ஹாலிவுட் நட்சத்திரங்களை எப்படி சென்றடைஞ்சு எவ்வளவு தைரியமாக ஜெபமாலையை ஜெபிப்பதற்காக அவர் அழைத்து வந்தார், எப்படி இவ்வளோத்தையும் அவர் செஞ்சு முடித்தார், ஊடகங்கள் வானொலிகள் அல்லது பேரணிகளை திரட்டினார் அப்படின்றது ரொம்ப நமக்கு எளிதாக காட்டுகிறது. இது கடவுளுடைய திருவுளமும் மாதாவுடைய கரமும் இதற்கு பின்னாடி இருப்பதை நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் ஏதோ மற்றவர்களை ஜெபமாலை ஜெபிக்க சொல்லி அவர் வெறும் கற்பிப்பது மட்டும் அவர் செய்யவில்லை, அவர் அதை வாழ்நிலையில் கடைபிடிக்கவும் செய்தார். நீங்கள் எப்பயுமே ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் எங்கே சென்றாலும் அவருடைய கரங்களில் ஜெபமாலையை சுற்றி வைத்திருப்பதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். நீங்கள் ஃபாதர் பேட்ரிக் பேட்டனோட எங்கேயாவது நீங்கள் காரில் போகணுன்னு சொல்லி முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜெபமாலை இல்லை, நீங்கள் எங்கேயாவது போய் சேருவதற்குள்ளே அவருடைய காரில் நீங்கள் பயணம் செஞ்சிங்கன்னா 15 மறையுண்மைகளையும் அதாவது 153 மணி ஜெபமாலைகளை நீங்கள் முழுமையாக ஜெபிக்க போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபமாலை அல்ல, குறைந்தது 3 ஜெபமாலையாவது அவர் ஜெபிக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார். அவர் ஒரு நாளைக்கு 3 ஜெபமாலைகள் ஜெபித்ததுனால தான் அவர் மற்றவருடைய வாழ்வில் ஒரு ஜெபமாலையாவது ஜெபிக்கிறதுக்கான அந்த ஒரு உற்சாகத்தையும் உந்து சக்தியும் கொடுப்பதற்கான அருள் அவர் கொண்டிருந்தார். 11 வருடங்களாக ஃபாதர் பேட்ரிக் பேட்டனுடைய வாழ்வை ஆராய்ச்சி செய்ததன் வழியாக எனக்கு ஒன்று மட்டும் நன்றாக தெரிகிறது. ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் அவரோட வாழ்நாள் முழுவதும் அவர் அயர்லாந்தில் இருந்தபோதும் அமெரிக்காவுக்கு வந்தபோதும் அவர் சின்ன வயசில் இருந்தபோதும் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய பிரச்சனைகள் தோல்விகளை சந்தித்த போதும் அவர் விடாமுயற்சியாக ஆண்டவரை மட்டுமே சேவை செய்தார். அவருடைய சிந்தையில், அவருடைய பார்வையில், அவருடைய சொல்லில், அவருடைய செயலில் அவர் தேவ மாதாவை மகிமைப்படுத்தவும் அவர்களுக்கு ஜெபமாலையின் வழியாக, குறிப்பாக குடும்ப ஜெபமாலையின் வழியாக தேவ மாதாவுக்கு உலகமெங்கும் பக்தியை அதிகரிப்பதற்காகவும் அவர் அயராது உழைத்தார் என்பது மட்டும் எனக்கு நன்றாக தெரிகிறது. அவரை எல்லா மக்களும் ரோசரி பிரீஸ்ட் என்று அழைப்பார்கள், அதாவது ஜெபமாலையின் அருள் தந்தை என்று அவர் அன்பாக அழைக்கப்பட்டார். அவருடைய வாழ்வையும் பணியையும் பற்றின அறிக்கைகளை வத்திக்கானில் சமர்ப்பித்ததை நன்கு ஆய்வு செய்த பின் 9 இறையியல் வல்லுநர்களாலும் 18 கர்தினால்களாலும் மற்ற பேராயர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டு அவர் 2017 வருடம் வணக்கத்துக்குரியவராக, அதாவது வெனரபிளாக அவர் திருநிலைப்படுத்தப்பட்டார். அவருடைய முன்மாதிரியான ஒரு நற்பண்புகள் நிறைந்த பரிசுத்தமான ஒரு வாழ்வை அங்கீகரிக்கும் விதமாக அவர் இவ்வாறு வெனரபிளாக வணக்கத்துக்குரியவராக அவர் உயர்த்தப்பட்டார். அவர் புனிதராக உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அடுத்த படிநிலையாக இருக்கக்கூடிய அருளாளராக அவர் உயர்த்தப்பட வேண்டும். அதற்காக அவருக்கு அவருடைய பரிந்துரையினால் ஒரு புதுமையாவது கண்டறியப்பட வேண்டும். மருத்துவத்தினால் குணப்படுத்த முடியாத ஒரு புதுமை மருத்துவ நிபுணர்களாலும் இறையியல் வல்லுநர்களாலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாக்களிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு அந்த புதுமை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். உலகமெங்கும் பல புதுமைகள் நடந்து கொண்டு வருகிறது அவருடைய பரிந்துரையினால். குறிப்பாக ஒரு பெண் முதுகு எலும்பில் அவருக்கு ஏற்பட்ட மருத்துவத்தினால் குணப்படுத்த முடியாத ஒரு நோயானது அவருடைய பரிந்துரையினால் அற்புதகரமாக குணமடைந்திருப்பதை அறிக்கையை வத்திக்கானில் சமர்ப்பித்திருக்கிறோம். வத்திக்கானும் அதை ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறது. ஆய்வின் முடிவில் அந்த மிராக்கிளானது, அந்த அற்புதமானது உண்மையாகவே மருத்துவத்தினால் குணப்படுத்த முடியாதது ஃபாதர் பேட்ரிக் பேட்டனுடைய பரிந்துரையினால் தான் குணமானது என்பது நிரூபிக்கப்பட்டது என்றால் அவர் கூடிய சீக்கிரமே அருளாளராக பிளஸடாக உயர்த்தப்படுவார். அதன் பின் இன்னொரு புதுமை கண்டறியப்பட்டது என்றால், அதுவும் நிரூபிக்கப்பட்டது என்றால் கண்டிப்பாக அவர் கூடிய சீக்கிரமே வெகு விரைவில் புனிதராகவும் அவர் திருநிலைப்படுத்தப்படுவார் என்று நான் விசுவசிக்கிறேன். வணக்கத்துக்குரிய ஃபாதர் பேட்ரிக் பேட்டனுடைய பரிந்துரை நடுவும் குறிப்பாக நம்மளுடைய வாழ்விலும் நகர்த்த முடியாத, அசைக்க முடியாத ஏதாவது பாவ அடிமைத்தனங்கள் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகள், தடைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அது உடல் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் அல்லது மனது அல்லது ஆன்மா சார்ந்த விஷயமாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று இதுக்கு மேலே மனிதர்கள் கைவிட்டாங்க,
எவ்வளோ முயற்சி பண்ணி என்னென்னமோ பண்ணி எதுவுமே நடக்கலை அப்படின்ற அந்த ஒரு நிலையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளுடைய வாழ்வில் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, வணக்கத்துக்குரிய ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் என்னுடைய வாழ்வை ஒரு முன்மாதிரியாக கொண்டு நாமும் தேவமாதாவிடம் ஒரு வேண்டுதலை வைப்போம். இனி எங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து, இந்த ஒரு தடையிலேருந்து, இந்த ஒரு அடிமைத்தனத்திலேருந்து என்னுடைய வாழ்வையும் விடுவித்தீங்கன்னா, நானும் என்னுடைய இனி வரக்கூடிய எல்லா காலங்களையும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பக்தியை பரப்பும் விதமாக ஜெபமாலை பக்தியை பரப்புவேன். குறிப்பாக குடும்ப ஜெபமாலையை பரப்புவேன். வணக்கத்துக்குரிய ஃபாதர் பேட்ரிக் பேட்டனை போல நானும் உங்களுக்கு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவமாதாவிடம் ஆண்டவரிடமும் நம் வாழ்வை சமர்ப்பித்து ஒரு வேண்டுதலை வைப்போம். ஃபாதர் பேட்ரிக் பேட்டனுடைய பரிந்துரையோடு நம் வாழ்வில் ஆண்டவரிடமும் தேவமாதாவிடமும் நம் வாழ்வை சமர்ப்பித்து ஒரு மாற்றத்தை, ஒரு அற்புதத்தை காண்போம். ஆமேன்.